ஆன்மீகம் அடிப்படையாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போனாலும் அதில் நிம்மதி இருக்காது. இந்த விஷயத்த பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியாது, இல்லைன்னா அத்தாரிட்டி கிடையாது. பிகாஸ் ஆனால் அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருந்தா தான் அதை பற்றி பேச முடியும். பட் நிறைய பேர் கடைப்பிடிச்சி வெளியே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த முகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அடிப்படை புரிதல், லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, எல்லாம் பண்ணுங்க. சக்ஸஸ், காசு, எல்லாமே, வீடு, நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே. ஆனால் அடிப்படையில் ஆன்மீகம்ன்றது ஒரு புரிதல் வச்சு டெய்லி குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அதை பண்ணுங்க. இதுதான் நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. எந்த மதமாக இருந்தாலும் சரி. அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் எவ்வளோ தூரம் போனாலும் எழுதி தரேன். இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நிம்மதிக்கு இடம் கிடையாது. சாதனையாக இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்காது. எண்ட் ஆஃப் த டே நிம்மதி, சந்தோஷத்துக்காக நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். அதுவே இல்லாமல் போகிற ஒரு சூழல் உள்ளாயிடும் ஆன்மீகம் அடிப்படையாக இல்லைன்னா. என்னை நம்புங்க, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நான் இருக்கேன்.